வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு சோயா எடுத்து ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை தண்ணியெல்லாம் மாற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மூணு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லேசாக தொளிச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. எண்ணெய் சூடானதும் பொரிச்சிடலாம். மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிடுங்க. அடிக்கடி திருப்பி போட்டுட்டே இருங்க, நல்லா வேகட்டும். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம சோயா 65 சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.